நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கு. சமீபகாலம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் வந்து ஒரு இந்தியா சுற்றியே நடைபெறக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து இலங்கையில் நடைபெற்றது. இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அடுத்து வந்து பங்களாதேஷ் நடந்தது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போ நேபாள் நடந்திருக்கு. இந்த 3 நாடுகள் இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்று குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உண்டு. இந்த 3 நாடுகள் நடந்த போராட்டங்களோட பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும் பேட்டர்ன்றது. ரெண்டாவது நேபாள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமில்ல ஒரு சின்ன விஷயம், சமூக ஊடகத்துக்கு தடை. இந்த தடையை எதிர்த்து வந்து ஒரு போராட்டத்திற்கு களத்தில் குதிக்கிறார்கள். களத்தில் குதிச்சு போராட்டம் என்ன பண்ணதுன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா அமைச்சர்களும் ராஜினாமா செய்யக்கூடிய விஷயம். அது போக அதிபரும் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள். அதிபர் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள். இதன் போராட்டத்தின் பின்னணி என்ன அப்படின்னு ஆராயப்படும் போது 2 விஷயங்கள் வருது தகவல் சொல்லப்படுகிறது. ஒன்று சீனாவின் GS குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ், இன்னொன்று அமெரிக்காவின் IPS இண்டோ பசிபிக் ட்ராஜடி. இந்த 2 டிஜிட்டல் கூட்டணி தான் வந்து இந்த போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு அமைப்பா இருந்திருக்கு. இது என்னன்னா யாரோட ஆதிக்கம், இது நேபாளத்தின் ஆதிக்கம், சீனாவின் ஆதிக்கமா அல்லது அமெரிக்கா ஆதிக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தின் ஒரு களமா தான் இந்த போராட்டம் நடைபெற்றுன்னு சொல்றாங்க. இந்த செய்தி எடுப்பாங்க. இது ஒரு அமெரிக்க சதியாகத்தான் தெரிகிறது. டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இது தெரிகிறது. ஏன்னா இது இன்னைக்கு உலகம் முழுக்க கூடிய எல்லா சின்ன சின்ன நாடுகளிலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்தியாவினுடைய அண்டை நாடுகள். இப்ப நேபாளத்தில் நடந்திருக்கு, ஏற்கனவே இலங்கையில நடந்ததை பார்க்கிறோம், வங்காளத்தில் நடந்ததை பார்க்கிறோம், வங்கதேசத்தில் நடந்ததை பார்க்கிறோம், அடுத்து பாகிஸ்தான்லயும் நடந்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் கலவரத்தில், நேபாளத்தில் நடந்திருக்க கலவரத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம உயிரோடு அந்த முன்னாள் பிரதமருடைய மனைவி என்பவர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கடுத்து இதுல பலரும் இதுல வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம். இதேதான் ஸ்ரீலங்காவிலும், இதேதான் வங்கதேசத்திலும், இதே எல்லா இடத்துலயும் பாக்குறேங்க. அதே போல ஒரு சின்ன பிரச்சனையை வைத்துக்கொண்டு அதற்காக போராடுகிறோம் என்று சொல்லி அந்த போராட்டத்தின் மேல படிப்படியாக பல போராட்டங்களை கொண்டு வருவது. இதுல நாம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கம்யூனிஸ்ட் இப்ப இருந்த இதுல ஒரு விஷயம், இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி என்பது இன்னைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் தான் இவங்க வந்து நாடு முழுக்க எல்லா உலகத்துல முழுக்க எல்லா இடத்துலயும் போய் இவங்களுடைய இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே இது வந்து எதிராக திரும்பி இருக்கு. இதே போன்ற கலவரங்களை தூண்டு விடக்கூடிய வேலைகளை, இதே போன்ற வேலைகளை இவங்க எல்லா இடத்துலயும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு அது எதிராக அமைஞ்சு இன்னைக்கு அவர் ஓட விரட்டப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பாடம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னா, இராணுவம் வந்திருக்கிறது. இராணுவம் வந்து இளைஞர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார்கள். அப்போ காத்மண்டுனுடைய தற்போதைய மேயராக இருக்கக்கூடிய பலேந்திர ஷா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இப்ப பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, ஒட்டுமொத்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறார். இவரை தான் நெக்ஸ்ட் பிரதம மந்திரியாக அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஊகங்கள் வந்து பலது வந்து இன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்திய பத்திரிகைகள் ஏற்படுத்தி வருகின்றன. இப்ப நம்ம நல்லா இந்த இடத்துல பார்க்கணும், வங்கதேசத்துல இப்படித்தான் ஒரு பிரச்சனை வந்தது. பிரதமர் தலைமறைவானார், பெரிய வந்து தீ வைக்கப்பட்டது, இதே போல நாடு முழுவதும் கலவரம். அப்ப அங்கிருந்து வந்து அமெரிக்கால இருந்து வந்த யூனஸை வந்து செலக்ட் பண்றாங்க. அப்ப இதே போலதான் யூனஸ் தான் வருவார் அப்படின்னு சொல்லி இதே போல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சோ இங்கேயும் வந்து இது போல சரி, இந்த பலேந்திர ஷா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர் போய் அமெரிக்கால பலரை சந்தித்திருக்கிறார். முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம காலாபாணி அப்படிங்கிற பகுதியை நேபாளத்தினுடைய, ஏற்கனவே காலாபாணி பகுதியும் இந்த இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை அந்த காலாபாணி பகுதியை வைத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது தீர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட இப்ப என்ன பண்ணிருக்காரு, வேணும் என்று அந்த காலாபாணி பகுதியை வந்து நேபாளத்தினுடைய பகுதி என்று சொல்லி ஒரு வரைபடத்தை தன்னுடைய அலுவலகத்துல வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அப்ப இப்பதான் வந்து இந்தியா சீனா வர்த்தகம் வந்து சாலை மார்க்கமாக, அதாவது குறிப்பாக சாலை மார்க்கமான அந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கக்கூடிய பேச்சுவார்த்தையில இந்த காலாபாணி பகுதி என்பது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதை எல்லாத்தையும் வைத்து நம்ம இங்க பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்கணும். கடந்த வாரம் நேபாளத்திற்கு
3 பயங்கரவாதிகள் போயிட்டு அவங்க அங்கிருந்து மலேசியாவுக்கு போயிடுறாங்க. அந்த 3 மிகப்பெரிய பயங்கரவாதிகள் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் இந்த கலவரம் என்பதும் இங்கே வருகிறது. இது எல்லாமே இந்த எல்லா கலவரங்களும் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல நடந்தாலும் இல்ல வங்காளம், இலங்கை எல்லாமே பார்த்தா ஒரே போல இருக்கனால தான் அது டீப் ஸ்டேட்டாக இருக்கணும். இது இந்தியாவுக்கு எதிராக நம்மளுடைய அண்டை நாடுகள்ல பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத மாதிரி நம்ம ஏற்படுத்தணும்னா அது நம்ம நாட்டிற்குமே பிரச்சனையாக அமையும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியாக செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அதுக்கு அடுத்ததாக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நிதி அமைச்சர், அதாவது நேபாளத்து நாட்டினுடைய நிதி அமைச்சர் அடித்து ஓட விடப்பட்டிருக்கிறார். அப்படி ஓட விடப்பட்ட அந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் டாக் செய்து ஷேர் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசேனாவுடைய சஞ்சீவ் ராவத். இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்நாட்டுல ஏற்கனவே ராகுல் என்ன பண்றாரு, பல கலவரங்களை தூண்டும் விதமாக அங்கங்க பேசிட்டு இருக்காரு. கலவரம் வரும், இன்னொன்னு கலவரம் வரும் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாகவே சொல்லி கொண்டிருக்கிறார். அதே போல இந்தியாவில இவர்கள் எத்தனை கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும், இல்ல அதே நேரத்துல இங்க புதிய விவசாய திருத்த சட்டம் அந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த போது நமக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இங்க போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே நம்ம சொன்னோம் நம்ம நாடு ஜாகிரதையாக இருக்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும்னு. அந்த நேரத்துல அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்காக அருமையான 3 சட்டங்களை பின்வாங்கினார்கள். விவசாயிகளுக்கு பயன்பட்டிருக்க வேண்டிய அருமையான 3 சட்டங்களை பின்வாங்கினார்கள். அன்னைக்கு பின்வாங்கல அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரியான பிரச்சனை கலவரம்ங்கிறது வந்திருக்கலாம். நம்ம நாட்டுல இந்த மாதிரியாக முதலாக ஒரு டெஸ்ட் பண்ணப்பட்டது எந்த இடத்துல எந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா அது இந்த வேளாண் சட்டத்துல எல்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டு சமயத்துல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் இங்க நீ நல்லா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பாருங்க. முதல்ல ஆரம்பத்துல கோரிக்கை என்ன, ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த ஜல்லிக்கட்டு கோரிக்கைக்காக ஒரு மரினால இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த போராட்டத்துல போய் கலந்துகிட்டதெல்லாம் யாரு? சரி, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது? லயோலா காலேஜ். அங்கிருந்துதான் அது தொடங்குது. அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டு மிகப்பெரிய கூட்டம் அந்த மெரினால வந்த உடனே அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? அங்க போய் ஜவுகி ஜமாத் கலந்து கொண்டு மாட்டுக்கறியை போட்டார்கள், மாட்டுக்கறி பிரியாணி போட்டார்கள். அங்க நான் மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. போராடுவது ஜல்லிக்கட்டுக்காக. அப்புறம் மாட்டுக்கறி சாப்பிட எதுக்கு அங்க கொடுக்கணும்? பிரியாணி எங்க அங்க கொடுக்கணும்? சரி, போராட்டம் முடிந்தது, ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டது, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, வந்தாச்சுல்ல. போராட்டம் கலைந்ததா? கலையவில்லை. அதுக்கப்புறம் அங்க வச்சு என்னென்ன கோரிக்கைகள் அங்க வைக்கப்படும், அதே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய மைதானத்துல என்னென்ன விதமான கோரிக்கைகள், வெவ்வேறு கோரிக்கைகள், தனித்தமிழ்நாடு கோரிக்கை, பிரிவினைவாத கோரிக்கை, இவ்வளவு மோடிக்கு எதிரான போஸ்டர்ஸ்கள் அப்படின்னு என்னென்ன விதமான தேவையற்ற போராட்டங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அங்க வைக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த போராட்டத்தை தொடர முற்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதே தானே இங்க எல்லாத்துலயும் நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம அரசாங்கம் வலுவாக இருந்ததுனால அன்னைக்கு இது எல்லாத்தையும் முறியடிக்கப்பட்டது. இப்பயும் கூட இது நடப்பதற்கு எவ்வளவு முயற்சிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த போராட்டத்தை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த நேபாளத்துல நடந்ததை பத்தி நம்ம இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? முதல்ல இந்த சமூக வலைதளங்கள்லாம் முடக்கினார்கள். இந்த போராட்டத்தை வழிநடத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ, அதாவது ஹமி நேபாள் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ தான் இதை நடத்தியதாக சொல்கிறார்கள். இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடங் குருங் அப்படிங்கிறவங்க இதனுடைய தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்புக்கு பெரிய அளவுல இன்னைக்கு நிதி உதவி செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி ஹோல்டிங்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீபக் பட்டா அப்படிங்கக்கூடிய ஆள். இந்த தீபக் பட்டா மேல ஏற்கனவே சார்ஜஸ் இருக்கு. வெப்பன் வாங்குறதுல கரப்ஷன்ல ஈடுபட்டதாக ஒரு சார்ஜஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் தான் இதற்கு பின்னாடி இருக்காங்க. அது இல்லாம சுலவ் அகர்வால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளும் இவங்கெல்லாம் அதற்கு மிகப்பெரிய அளவுல ஃபண்ட் பண்ணதாகவும் தெரியுது. இவங்க தான், அதாவது இந்த என்ஜிஓக்கு அதிக அளவுல ஃபண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய லிஸ்ட்.
அப்ப ஒரு ஆயுத வியாபாரிகள் கும்பல் இதனுடைய பின்னாடி இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப இவர்களை எல்லாத்தையும் வைத்து கொண்டு இன்னைக்கு வந்து இந்த அமெரிக்கா டீப் ஸ்டேட் இந்த வேலையை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து பசுபதிநாத் கோவில் அப்படிங்கிறது வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவில் மேல இப்ப வந்து இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. எந்த இந்துவும் அந்த பசுபதிநாத் கோவிலை வந்து கை வைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார், அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் கூட. அப்ப யாரோ ஒரு மதம் மாறிய ஒரு ஆளுதான் இன்னைக்கு வந்து அந்த இதுலயும் ஈடுபட்டு இருக்க வேண்டும், அல்லது கம்யூனிஸ்டாக இருக்கலாம், ஏதோ சம்திங் அப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி லிபரல் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப கூட பாருங்களேன், இப்ப நம்ம ஊர் ராகுல் என்ன பண்றாரு, ஒரு போராட்டமா இப்ப ஒரு அமைப்பு மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துது. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை மக்கள் மனதில் விதைத்து விட்டு அதன் மூலமாக ஒரு போராட்டத்தை தொடங்கி அந்த நாடையே இல்லாம ஆக்குவது என்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு நேபாளத்துல நடந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேபாளத்தை கட்டமைத்தவர் பிருத்திவி நாராயணன் ஷா. அவருடைய போட்டோவுக்கு அதாவது அந்த நேபாள நாட்டை கட்டமைத்தவர், அவருடைய போட்டோவுக்கு முன்னாடி நின்றுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. இளைஞர்களும் கூட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சில இளைஞர்கள் வந்து இந்த போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு, மோடி போன்ற தலைவர்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கு. இப்போ எப்படி போகும்னு நமக்கு தெரியாது, இப்படித்தான் போகும்னு நமக்கு சொல்ல முடியல, ஆனால் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தோன்றுகிறது. அதனால இன்னைக்கு வந்து ராணுவம் இன்னொரு விஷயத்தையும் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த பொதுமக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த போராட்டம்ங்கிற பேர்ல சூறையாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த போராட்டத்தை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து நேபாளத்துல ஒரு ஸ்திரமான ஆட்சி வந்து அமைய வேண்டும். அதற்கு வந்து அமைதிக்கு திரும்புவதற்கு இந்தியா வந்து நிச்சயம் வந்து உதவ வேண்டும். ஏன்னா இந்தியா இந்த விஷயத்துல தலையிட்டு இப்ப இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது இந்தியாவிற்குமே பின்னாடி வந்து பிரச்சனையாகும். ஏன்னா இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறது தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா வரக்கூடிய நிலையில வங்கதேசத்துல நம்ம தவற விட்டதை நேபாளத்தில் சரி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மத்திய அரசு செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.